எருசலமே கோழி தன் குஞ்சுகளை ஏற்றனைக்கும் ஏக்கத்தின் குரல் கேட்டேன். தாய்ப்பறவை துடித்திடும் பாசம் கண்டேன். தாவரமாய் சிறகினில் தஞ்சமானே. கனிவான எருசலமே, கனிவான எருசலமே, பரம எருசலமே, பரலோகம் விட்டிறங்குதே. அலங்கார மனவாட்டியா அழகாக சொல்லித்திடுதே. விடுதலையே விடுதலை விடுதலையே, லோகமதின் மோகத்தின் விடுதலையே. நானே என்னும் சுய வாழ்வில் விடுதலையே. நாததனில் வாழ்வதால் விடுதலையே. சாதீன எருசலமே, சாதீன எருசலமே, பரம எருசலம். கர்த்தரும் இரட்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் நியாயாதிபதியுமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கே என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, பரிசுத்தவான்களே, உங்கள் அனைவருக்கும் விலையேறப்பெற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் இன் எர்த் மிஷன் என்கிற கிறிஸ்துவின் அரசாங்கமாயிருக்கிற மெய்யான கிறிஸ்தவ தேசமாயிருக்கிற இந்த ஊழியங்கள் சார்பாக அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு 26/4/2024 வெள்ளிக்கிழமை காலை சரியாக 9 மணி. பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு தெளிவான தீர்க்கமான வழிநடத்துதலின்படி இந்த காலை வேளையிலே ஒரு நாட்டு நடப்பை, அதாவது ஒரு ரகசியமான நாட்டு நடப்பை உங்களுக்கு முன்பாக இந்த காணொலியின் மூலமாக கொண்டு வர பரிசுத்த ஆவியானவர் என்னை ஏவிக்கொண்டே இருக்கிறார். சரிங்களா? 2 நாட்களாக என்னை ஏவிக்கொண்டே இருக்கிறார். நான் யோசித்துக்கிட்டே இருக்கிறேன், எப்படி நான் அதை பேசுறது, எப்படி நான் அதை சொல்கிறது அப்படின்னு சொல்லி. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் என்னோடு அதை பேசு, அதை சொல்லு, ஜனங்களுக்கு தெரியப்படுத்து என்று என்னோடு பேசுகிறதுனால அன்பான தெய்வ பிள்ளைகளே, நான் இந்த காரியத்தை உங்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறேன். சரிங்களா? அதாவது வெளியே தெரியாத நடைமுறைகள், நடக்கிற காரியங்கள். சரிங்களா? அதாவது பரிசுத்த வேதாகமத்தில் நீங்கள் ஒரு சில இடங்களில் பார்க்க முடியும். அதாவது வம்ச வரலாறு வாசித்து நீங்கள் பார்க்க முடியும். ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தால் அங்கே இருக்கிறது. சரிங்களா? ஆமாம், அதில் வாசித்தா யாருடைய குமாரன் யாருடைய குமாரத்தி என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சரிங்களா? யார் அப்படின்னு சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த குமாரர்கள் அல்லது குமாரத்திகளுடைய தகப்பனுடைய பெயர். அதை புரிந்து கொள்ள வேண்டும். தாயினுடைய பெயர் அங்கே கிடையாது. வம்ச வரலாறில் எந்த பிள்ளைகளுடைய தாயின் பெயரும் அங்கே கிடையாது. சரிங்களா? தகப்பன் பெயர் தான் அங்கே இருக்கும். அதை புரிந்து கொள்ளுங்கள் அன்பான தெய்வ பிள்ளைகளே. பாருங்க, நோவாவின் குமாரராகிய சேம், காம், யாப்பேத் என்பவர்களின் வம்ச வரலாறு. ஜலப்பிரளயத்துக்கு பின்பு அவர்களுக்கு குமாரர் பிறந்தார்கள். யாப்பேத்தின் குமாரர், அப்புறம் கோமரின் குமாரர், அப்புறம் யாவானின் குமாரர். அன்பான தெய்வ பிள்ளைகளே, காமுடைய குமாரர் கூஸ் நிம்ரோதை பெற்றான். சரிங்களா? அப்புறம் மிஸ்ராயிம் லூதிமையும் அவருடைய சகோதரர்கள் எல்லாரையும் பெற்றான்.
கானான் தன் மூத்த மகனாகிய சீதோனையும் சேத்தையும் எபூசியரையும் எமோரியரையும் கிர்காசியரையும் ஈவியரையும் அர்கீரியரையும் சீனியரையும் இவர்கள் எல்லாரையும் பெற்றான் அப்படின்னு சொல்லி இருக்குது. சரிங்களா? வம்ச வரலாறில் தகப்பனுடைய பெயர் தான் அங்கே எழுதப்பட்டிருக்கும் பரிசுத்த வேதாகமத்தில். இதெல்லாம் எதுக்கு இப்படி எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி நானே நினைப்பேன். ஏன் இப்படி எழுதியிருக்குது? பெத்தான் அப்படின்னு சொல்லி. அன்பானுடைய பெற்றது அவன் கிடையாது, பெற்றது அவனுடைய மனைவி. ஆனால் அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அவன் பெத்தான் அப்படின்னு தான் எழுதியிருக்கு. சரிங்களா? தகப்பனுடைய பெயர் தான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்பான தெய்வ பிள்ளைகளே. சரிங்களா? இது ஒரு இடத்துல இல்லை, பல இடத்துல நீங்கள் வாசித்து அறிந்து கொள்ள முடியும் பரிசுத்த வேதாகமத்தில். அதாவது ஏன் இதை பரிசுத்த ஆவியானவர் என்னை பேச சொல்லுகிறார் என்றால், அதாவது ஒரு பாஸ்டர், பெரிய பாஸ்டர், அது உலக பிரசித்தி பெற்ற பாஸ்டர். ஆமாம், உலக பிரசித்தி பெற்ற பாஸ்டர், பரிசுத்த வேதாகமத்தை கரைச்சி குடித்த வேத பண்டிதர். ஆமாம், மிகப்பெரிய வேத பண்டிதர். பிரசங்கம் பண்ணார்னா மணிக்கணக்காக பண்ணிக்கிட்டே இருப்பார், கேட்டுக்கிட்டே இருக்கலாம். மணிக்கணக்காக பண்ணிக்கிட்டே இருப்பார், போர் அடிக்கவே செய்யாது. ஆமாம், அவ்வளோ பெரிய வல்லமை நிறைந்த ஒரு பெரிய பாஸ்டர். தென் தமிழகத்திலேயே பெரிய சபையின் ஸ்தாபகர். தென் தமிழகத்தில் மட்டும் இல்லை, தமிழகத்திலேயே அவ்வளோ பெரிய சபை எங்கும் இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம்தான். சரிங்களா? அவ்வளோ பெரிய ஒரு சபையின் ஸ்தாபகர். அன்பான தெய்வ பிள்ளைகளே, திருநெல்வேலியில், சரிங்களா, திருநெல்வேலியில் அவ்வளோ பெரிய பாஸ்டர். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அதாவது அவர் ஒரு ஜாதி, அவர் மனைவி வேற ஒரு ஜாதி. சரிங்களா? அதை புரிஞ்சுக்குங்க. அவர், அந்த பாஸ்டர் ஒரு ஜாதி, அவருடைய மனைவி வேறு ஜாதி. ரெண்டு பேரும் ஒரே ஜாதி கிடையாது. சரிங்களா? ஆனால் அவருடைய பிள்ளைகள், அந்த பாஸ்டருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் ஜாதி சான்றிதழ்னா யாருடைய ஜாதி வரணும், யாருடைய ஜாதி வரணும் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அவருடைய எல்லா பிள்ளைகளுக்கும் ஜாதி சான்றிதழ் வாங்கி வச்சிருக்கிறாரு. சரிங்களா? ஆனால் மனைவியின் ஜாதியில் அவருடைய எல்லா பிள்ளைகளுக்கும் ஜாதி சான்றிதழ் வாங்கி வச்சிருக்காரு. மிகப்பெரிய வேத பண்டிதர், மிகப்பெரிய போதகர், உலக பிரசித்தி பெற்ற போதகர், பயங்கரமாக ஊழியம் செய்கிறவர். அன்பான தெய்வ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசினாரு. நீ இதை பேசு, நீ சொல்லு ஜனங்களுக்கு. ஏங்க அவருடைய ஜாதியில் பெயர்ல எல்லாம் பிள்ளைகளுக்கு அவர் சாட்சி சான்றிதழ் வாங்கியிருக்கணும். பரிசுத்த வேதாகமத்தில் அதுக்கு தான் இதெல்லாம் எழுதி வச்சிருக்குது. அவன் இவனை பெற்றான், இவனை பெற்றான், அவா இவனை பெற்றான், அவா இவளை பெற்றான் அப்படின்னு எழுதல. புரிந்து கொள்ளுங்க நண்பர்களே. இவர் ஊழியம் செஞ்சு, பெரிய ஊழியம் செஞ்சு என்னத்தை கழிக்க போறாரு? தன்னுடைய ஜாதியை தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி அந்த ஜாதி சான்றிதழ் வாங்க தைரியம் இல்லாதவர். பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இதை பேச சொன்னார். பேசு மகனே, இதே மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு ஆவியானவர். அவங்களுக்கு பின்னால்தான் பெரிய கூட்டமும் போகுது, அவங்களுக்கு பின்னால்தான் காணிக்கையெல்லாம் அள்ளி அள்ளி கொட்டுறாங்க. அன்பானவர்களே, நாள் வருது, இந்த முகமூடி எல்லாம் கிழித்தெறியப்பட போகிறது. சொந்த ஜாதியை சொல்லதுக்கு தைரியம் இல்லை, தன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த ஜாதியில் சாதி சான்றிதழ் வாங்குறதுக்கு தைரியம் இல்லை. நீங்க ஊழியத்தை செஞ்சு என்னத்தை கிழிப்பீங்க? அன்பானவர்களே, சொத்துக்கு மேல சொத்து, ஊழியம் செய்கிறவங்க பேரில் சொத்துக்கு மேல சொத்து, அப்படி பண ஆசை, அப்படி மண்ணாசை. அன்பான தெய்வ பிள்ளைகள், இந்த உலகத்திலேயே மோசமான ஆசை என்ன தெரியுமா? மண்ணாசை தான். அதை புரிஞ்சுங்க. எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரு. பெண்ணாசை கூட மன்னிக்கப்பட்டுரும்.
பெண்ணாசை கூட மன்னிக்கப்பட்டுரும். ஆனா மண்ணாசை மன்னிக்கப்படாது, மன்னிக்கப்படாது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, எனக்கு ஆண்டவர் அதை தெளிவாக கற்றுக் கொடுத்ததுனால தான் மண் ஆசையை நான் வெறுத்து என் பேரில் எந்த சொத்தையும் வைக்காம நான் இந்த கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குன்னு எழுதி வச்சிருக்கேன். எழுதி வைப்பேன், வாங்குவேன், நிறைய சொத்து வாங்குவேன், நிறைய சொத்து வாங்குவேன். ஏன்னா ஒரு தேசத்தை ஸ்தாபிக்க வேண்டியது இருக்கிறது. எனக்கு ஆண்டவர் அந்த தரிசனத்தை தந்திருக்கிறார். ஒரு தேசத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்றால் ஆயிரக்கணக்கான ஏக்கர் ஹெக்டேர் கணக்கில் சொத்துக்களை, அசையா சொத்துக்களை வாங்குவேன். ஆனால் என் பேரில் கிடையாது, என் மனைவி பேரில் கிடையாது, என் பிள்ளை பேரில் கிடையாது, என் சந்ததி பேரில் கிடையாது. இந்த கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் பேரில் தான் வாங்குவேன். இந்த கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் பேரில் தான் வாங்குவேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி ஏதாவது நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுன்னா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். என்ன செருப்ப கலத்தி நீங்கள் அடிக்கலாம், செருப்ப கலத்தி என்ன அடிக்கலாம். அன்பானவர்களே, அப்படின்னு வாங்கினேன் அப்படின்னு சொன்னால் என்ன ஆண்டவர் உயிரோட வைக்க மாட்டார், என்ன உயிரோட வைக்க மாட்டார். ஒரே அடியில் என்ன சோழியை முடிச்சிருவார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, புரிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். ஊழியம் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிற ஊழியக்காரங்க எல்லாரும் அப்படி தான் இருக்காங்க. அதனால தான் அவங்க ஜாதியை பற்றி பேசவே மாட்டாங்க, ஜாதியை பற்றி பேசவே மாட்டாங்க. பரிசுத்த வேதாகமத்தில் நான் கணக்கு பார்த்த அளவில் கிட்டத்தட்ட 722 இடத்துல, என்னுடைய அறிவுக்கு எட்டிய வரை 722 இடத்துல ஜாதி அப்படிங்கிற வார்த்தை பதிவு பண்ணப்பட்டிருக்கு. நான் வச்சிருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமத்தில், அப்போ அதை பற்றி பேசுறதுக்கு நான் எதுக்கு பயப்படணும்? நான் யாருக்கு பயப்படணும்? நான் இந்த தமிழ் பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் இந்த ஊழியத்தை பதிவு பண்ணியிருக்கேன். நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? என்னுடைய இந்த பிரசங்கத்துக்கு விரோதமாக கருத்து தெரிவித்து கமெண்ட் யாரும் போடாதீங்க. யாரும் அதுக்கு விரோதமாக யாரும் எனக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசாதீங்க. அன்பான தெய்வ பிள்ளைகளே, நான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஜாதி இல்லைன்னா குடியுரிமை இல்லை அப்படிங்கிறத பரிசுத்த வேதாகமத்தின் சத்திய வசனத்தின் அடிப்படையில் ஒரு காணொலி பேசி பதிவிட்டு நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு யாரோ ஒருத்தர் ஓசூர்லேருந்து பேசுகிறாரு என்கிட்ட. நீங்கள் எப்படி ஜாதி இருக்குது அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுறீங்க அப்படிங்கிறாரு. நான் அவருக்கு பதில் சொல்லதுக்கு வாய் எடுத்த என்ன பேச விட மாட்டேங்கிறாரு. அன்பாக இந்த அகத்தியன் குரூப்பில் உள்ளது, அகத்தியன் ஒருத்தர் இருக்கார, அவர் குரூப்பில் உள்ளவர். அந்த குரூப்பில் உள்ள பூரா அப்படி தான் பேசும். அப்போஸ்தலனாக பவுல் சொல்கிறாரு, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, நீங்கள் என்ன ஜாதி இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசினார். என்ன பேசவே விடலை, கட் பண்ணி வச்சுட்டேன். ஃபோனை கட் பண்ணிட்டேன். அன்பானவர்களே, அந்த மாதிரி யாரும் என்கிட்ட பேசக்கூடாது. கண்டிப்பாக சொல்கிறேன். பேசணுன்னா ஒழுங்கான அட்ரஸை, உண்மையான அட்ரஸை, ஐடி கார்டெல்லாம், ஆதார் கார்டெல்லாம் எனக்கு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேசிக்குவா. வா, பேசுவோம், வீடியோவாக எடுப்போம், பதிவு பண்ணுவோம், அப்லோட் பண்ணுவோம், லைவில் பதிவு பண்ணுவோம், லைவில் போட்டு விடுவோம். எவன் பேசணுன்னாலும், ஆமாம், எந்த ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, எந்த பாஸ்டராக இருந்தாலும் சரி, எந்த விசுவாசியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, வேற்று மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, என்கிட்ட பேசணுமா, இதை பற்றி பேசணுமா, எல்லாத்தையும் ஐடி ப்ரூஃபோடு இது பண்ணிவிட்டு ரெடி பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட பேசிவிட்டு வாங்க, நீங்கள் எத்தனை பேர் இருந்தாலும் வாங்க, நான் ஒரே ஆள், நான் தனியாக இருக்கேன், நம்ம பேசுவோம். லைவில் அது ரெக்கார்டிங் ஆகட்டும், லைவில் அது டெலிகாஸ்ட் பண்ணட்டும், பேசுகிறேன். நீ ஜாதி இல்லை அப்படின்னு சொல்லி நீ சொல்லு, அதை நிரூபி. நான் ஜாதி இருக்குன்னு நான் நிரூபிக்கேன். அதை விட்டுட்டு கமெண்டில் அப்படி என்கிட்ட ஃபோன் பண்ணி அப்படி இப்படின்னு யாரும் பேசக்கூடாது. உங்கள் யாருக்கும் அதை பற்றி பேசுறதுக்கு அருகதையே கிடையாது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, நான் எல்லா ஆதாரத்தையும் பக்காவாக வச்சுக்கிட்டு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக சொல்கிறேன், எச்சரிப்பாக சொல்கிறேன். ஜாதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாவான்னு எனக்கு ஃபோன் பண்ணி பேசக்கூடாது என்கிட்ட. மற்றவர்களுக்கெல்லாம் இல்லை பிரசங்கம் பண்ணிவிட்டு அவைய பிள்ளைகளுக்கு நம்ம பொண்டாட்டி ஜாதியில் அவைய ஜாதி சான்றிதழ் வாங்குவாங்களாம். நரகத்துக்கு தான் போகிற நீ. ஆமாம்,
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகா சொல்லியிருக்கிறாரு மத்தேயு 7 அதிகாரத்தில். மத்தேயு 7 அதிகாரத்தில் சும்மா ஒன்றும் சொல்லி வைக்கல அவர். அன்பான தேவ பிள்ளைகளே, மத்தேயு 7:22, மத்தேயு சுவிசேஷம் 7:22. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். ஆமா, உமது நாமத்தினால நாங்கள் சுவிசேஷ ஊழியம் கோடிக்கணக்கான மக்களுக்கு நாங்கள் சுவிசேஷம் அறிவித்தோமே, உமது நாமத்தினால நாங்கள் பெரிய சர்ச்சை கட்டி வச்சிருக்கிறோமே, உமது நாமத்தினால நாங்கள் அதை செஞ்சிருக்கிறோமே, இதை செஞ்சிருக்கிறோமே அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்களாம். அப்போ ஆண்டவர் சொல்லுவாராம் மத்தேயு 7:23, அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் அப்படிங்கிறாரு. என்ன அக்கிரமம்? என்ன அக்கிரமம்? சொந்த ஜாதியை சொல்ல முடியல உனக்கு. பரிசுத்த வேதாகமத்தின் சத்திய வசனங்களுக்கு விரோதமாக நீ குறுக்கு வழியில் போய் கள்ளத்தனமா பிள்ளைகளுக்கு ஜாதி சான்றிதழ் வாங்குவ. பரலோகத்துக்கு போவீங்களா? நிச்சயமா போக மாட்டீங்க. ஆண்டவர் அங்கே அழகாக எழுதி வச்சிருக்காரு, உங்களுக்கு தான் எழுதி வச்சிருக்காரு. ஆமாம், பெரிய அப்போஸ்தலருக்கு தான் எழுதி வச்சிருக்கிறாரு, பெரிய வேத பண்டிதருக்கு தான் எழுதி வச்சிருக்கிறாரு, அடுத்தவர்களுக்கு இல்லை. அடுத்தவர்கள் அன்பார்களே, அப்படிப்பட்டவர்களை நம்பி போவாதீங்க, அப்படிப்பட்ட சபைகளுக்கு போவாதீங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு காணிக்க கொடுக்காதீங்க. எச்சரிப்பா சொல்றேன். இதை பேசு நீ ஆண்டவர் என்கிட்ட பேசுனதுனால தான் நான் பேசியிருக்கிறேன். அது யாரா இருக்குன்னு சொல்லி நீங்களே கெஸ் பண்ணிக்குங்க. அன்பான தெய்வ பிள்ளைகளே, கிறிஸ்டியானிட்டா என்ன சும்மா கிளிக்கிறேன்னு நினைச்சுங்களா? கிறிஸ்தவத்தை இனி செய்ய முடியாது, நீங்கெல்லாம் இனி செய்ய முடியாது அன்பான தெய்வ பிள்ளைகளே. ஆகவே இந்த விஷயத்தில் எச்சரிப்பாருங்க. ஆமாம், நீங்கள் போகிற சர்ச்சில் உங்கள் போதகர், உங்கள் பாஸ்டர், உங்கள் தலைவர் யாரும் கிறிஸ்தவத்தில் ஜாதி இல்லை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் உதறிட்டு வெளியே வந்துருங்க. அன்பான தெய்வ பிள்ளைகளே, உங்களை அப்படியே கொத்தோட நரகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வெளியே வந்துருங்க அன்பான தெய்வ பிள்ளைகளே. எனக்கு வந்து உலகம் சொல்லுகிறது போல எல்லா விதத்திலையும் அவ்வளவு கீழான ஒரு ஜாதியில் நான் பிறந்திருந்தாலும் அது என் ஜாதின்னு சொல்லதுக்கு நான் ஒரு நாளும் தயங்க மாட்டேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே. ஏன்னா ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற அடையாளம், அது அடையாளம் அன்பான தெய்வ பிள்ளைகளே. ஆகவே இதில் உறுதியாக இருங்க. அதை பற்றி நீங்கள் கீழ்த்தரமாக நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களை என்னை வச்சிருக்கிறது அந்த அடையாளத்தில் வச்சிருக்கிறாரு. ஆகவே அந்த அடையாளத்தை இழந்துடாதீங்க. அந்த அடையாளத்தை இழந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நாடு இல்லாதவங்கள ஆயிடுவீங்க அன்பான தெய்வ பிள்ளைகளே. ஆகவே புரிந்து கொள்ள வேண்டும். இது வந்து நான் சொல்கிறது வந்து கற்பனை பண்ணி சொல்லலை, உண்மையான தகவலை சொல்கிறேன். 100க்கு 200% இது உண்மை. சரிங்களா? ஏதோ நான் கெஸ் பண்ணி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. 100க்கு 200% இது உண்மை. ஆகவே எச்சரிக்கையாக இருங்க, விழிப்பாருங்க அன்பான தெய்வ பிள்ளைகளே. நான் ஜாதி வெறியன்னு நினைக்காதீங்க. நான் ஜாதி வெறியும் கிடையாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேலே உள்ள வெறியன், பரிசுத்த வேதாகமத்தின் வெறியன். அதில் என்ன சொல்லியிருக்கோ அதை தான் சொல்லிகிட்டு இருக்கேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே. அந்த ஆள் ஓசூர்லேருந்து பேசினவர் பவுல் இப்படி சொல்கிறாரு அப்படின்னாரு. என்ன பேச விட மாட்டேங்கிறாரு. கட் பண்ணிட்டேன். பவுல் அப்படி சொல்கிறாருன்னா அப்போ உங்கள் தெய்வம் பவுல் தானே. இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசாதீங்க. பவுலை பற்றி பேசினா இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசாதீங்க. யாராக இருந்தாலும் சரி, எனக்காக ரத்தம் சிந்தி பாடுபட்டு நிந்தைகள் அவமானம் சகித்து தலையில் முள்முடி சுண்டி கை கால்களில் ஆணி கடாவப்பட்டு ஒரு சொட்டு ரத்தம் இல்லாமல் ரத்தத்தை சிந்தி கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்தவர், எனக்காக ஜீவனை கொடுத்தவர் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பவுல் கிடையாது அன்பான தெய்வ பிள்ளைகளே. பவுல் வந்து அடுத்தால தான்.
பவுலை பற்றி யாரும் என்கிட்ட பேசாதீங்க, பவுல் இப்படி சொல்லியிருக்காரு, பவுல் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதே வசனத்தில் தானே பின்னால் கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. கிறிஸ்துவுக்குள்ளே யூதன் என்றும் இல்லை கிரேக்கன் என்றும் இல்லை. சரி, பின்னால் வாசிங்க, ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை என்று சொல்லியிருக்குதே. அப்போ கிறிஸ்துக்குள்ள ஆண் பெண் என்று கிடையாதா? கிறிஸ்துக்குள்ள ஆண் பெண் என்று கிடையாதுல்ல. அன்னைக்கு ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் இருந்தாங்களோ அதே மாதிரி போவாங்க சர்ச்சுக்கு. ஏன் ட்ரெஸ் போட்டு போறீங்க? எதுக்கு ட்ரெஸ் போட்டு போறீங்க? விதவிதமா மாடலா நாகரிகம்னு சொல்லி எதுக்கு ட்ரெஸ் போட்டு போறீங்க? கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை. சபைக்கு போகும்போது அன்னைக்கு ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் இருந்தது மாதிரி போங்க. நான் சொல்றேன். லூசுத்தனமா பிரசங்கம் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையானதை எடுத்துவீங்க, உங்களுக்கு தேவையில்லாத விட்டுருவீங்களா? அதுக்கு விளக்கம் சொல்லு. கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை இருக்கு, அதுக்கு விளக்கம் சொல்லு. ஆம்பளை பண்பா இருக்கா இல்லையா? ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லைன்னா ஆணுக்கு ஆணுதான் கல்யாணம் பண்ணிக்கலாமே, பொண்ணுக்கு பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கலாமே. மேல் நாட்டில இருந்து வந்த கள்ள உபதேசம் அது. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்தியாவில் அது நடக்காது. இந்திய அரசாங்கமே உங்களை பிடிச்சு உள்ள வைக்கும். இந்த காலம் பக்கத்தில் வந்துட்டுது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் இப்படிலாம் வரப்போகுது அப்படிங்கிறத எனக்கு முன்னாலே வெளிப்படுத்தி தந்து அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஊழியத்தை பதிவு பண்ணி எல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்க ஆண்டவர் கிருபை செஞ்சிருக்காரு எனக்கு. ஆமா, கமெண்ட்லாம் பேசாத, ஃபோன்லலாம் பேசாத. பேசணுமா ஒழுங்கு மரியாதையா செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு வா. பப்ளிக்கில் நம்ம பேசுவோம். நான் ரெடியாக இருக்கேன், நான் ஆயத்தமாக இருக்கேன். லைவில் போட்டு விடுவோம், எல்லாரும் பார்க்கட்டும். அன்பான தெய்வ பிள்ளைகளை புரிந்து கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் என்ன பேச சொன்னார், நான் பேசியிருக்கிறேன். எச்சரிப்பாருங்க, விழிப்பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அழுகை அலறல்லங்கில்லையே, ஆனந்த கடல் பொங்கி பொங்குதே. அன்னை அன்புடன் ஆட்டி தேற்றுவார், ஆர்ப்பரித்தெழுந்தாடிடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.